வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு யூனிவர்சல் இன்வெர்டர் ஏசியோட யூனிவர்சல் PCB ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் இன்வெர்டர் ஏசி எல்லா போர்டும் சர்வீஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் PCB ஒன்று கம்ப்ளைண்ட்டுன்னு வந்திருக்கு. ஃபஸ்ட் டைமாக நானும் நிறைய யூனிவர்சல் PCB இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. ஃபஸ்ட் டைமாக எனக்கு ஒரு யூனிவர்சல் PCB வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. திருச்சியிலேருந்து வந்திருக்கு இந்த போர்டு. இங்கே பாருங்கள், இதுதான் டோட்டலாகவே இன்வெர்டர் போர்டு. பாருங்கள், இந்த ஹீட் சிங் பாருங்கள். இதுதான் வந்து ஐபிஎம்மும் அந்த ரெக்டிஃபயர் ஐசியும் மவுண்ட் பண்ணியிருக்க ஹீட் சிங். இது மெயினாக அவ்வளோதான், இன்வெர்டர் போர்டே அவ்வளோதான், டோட்டலாகவே அவ்வளோதான் இன்வெர்டர் போர்டு. இது வந்து பவர் செக்ஷன் போர்டு, கெப்பாசிட்டரும் ப்ளஸ் பவர் செக்ஷன் போர்டு ரெண்டுமே இதில் இருக்குது. பார்த்திங்கன்னா பவர் சப்ளை அங்கேருந்து இங்கே வரும். இங்கே வந்துட்டு ரெக்டிஃபை ஆகி திருப்பி இந்த கெப்பாசிட்டருக்கு போய் அந்த SMPSலேருந்து மறுபடியும் DC வோல்டேஜ் கன்வெர்ட் ஆகி திருப்பி இந்த சின்ன ஜாக்கு வழியாக மறுபடியும் IBMக்கு வருது. இங்கே பாருங்கள், வோல்டேஜஸ் எல்லாமே இதில் இருக்குது. பாருங்கள் என்னென்ன லைன் என்னென்ன இதுன்னு இதில் போட்டிருப்பாங்க. இது யூனிவர்சல் PCBங்கிறதுனால இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பென்ஷன் வால்வுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பென்ஷன் வால்வுக்கான ஆப்ஷன் அது. நீங்கள் எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பென்ஷன் வால்வு இருந்ததுன்னா இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஒர்க் ஆகும். அதேமாதிரி DC மோட்டரும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், DC மோட்டருக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது DC மோட்டரும் ஆன் ஆகும். இது மாதிரி AC மோட்டர், நார்மல் மோட்டருக்கு இங்கே உங்களுக்கு பின்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கெப்பாசிட்டரும் இதில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் மோட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். யூனிவர்சல் போர்டுங்கிறதுனால எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. இது பாருங்கள், இதுதான் டோட்டலாகவே இன்வெர்டர் போர்டு. இங்கே பாருங்கள், UVW பின் இது 3 UVW பின்ஸு, IBMலேருந்து ஒரு அவுட்புட் பின்ஸு. இது செலக்டர் சுவிட்சு. இது பார்த்திங்கன்னா AC இன்வெர்டர், DC இன்வெர்டர் ப்ளஸ் இதில் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மேனுவல் புக்கில் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதை மாற்றிக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து அதில் செலக்டர் சுவிட்சில் கொடுத்துருப்பாங்க, எல்லா டீட்டெயில்ஸும். இங்கே பாருங்கள், இது இன்டோர் போர்டு. இது வந்து இன்டோர் போர்டு வந்து நம்ம நார்மல் இன்டோர் போர்டு தான். எந்த ஒரு கம்யூனிகேஷன், இன்டோர் டு அவுட்டோர் வந்து கம்யூனிகேஷன்லாம் கிடையாது. நீங்கள் அவுட்டோருக்கு சப்ளை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும். இன்டோர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு தான். நம்ம நார்மல் இன்டோர் போர்டு எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி தான் வேலை செய்யும். இன்டோர் போர்டு தனியாக செக் பண்ணிட்டேன், நல்லாயிருக்கு. இன்டோர் போர்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவுட்டோர் போர்டில் தான் ப்ராப்ளம். நீங்கள் பாருங்கள் என்ன ப்ராப்ளம்னு காட்டுறேன். சீரியஸில் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். சப்ளை இன்புட் ஆகுது. பட் ஆனால் சப்ளை எதுவுமே வந்து சப்ளை வருது. ஆனால் உள்ளே வந்து போர்டு எதுவுமே ஆன் ஆகலை. இங்கே பாருங்கள், போர்டில் இருக்க பவர் லைட்டே எரியல. இங்கே பாருங்கள், ஃபியூஸில் சப்ளை கிராஸ் ஆகுது. ஆனால் உள்ளே வந்து பவர் லைட்டும் எரியல. IBMல உள்ள MC ப்ரோக்ராம் லைட்டும் ஆன் ஆகலை. எதுவுமே ஆன் ஆகலை. ரெக்டிஃபயருக்கு சப்ளை வரல. ரெக்டிஃபயருக்கும் சுத்தமாக சப்ளை வரல. ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது, அது ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ அது என்னன்னு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். AC வோல்டேஜில் வச்சு உங்களுக்கு வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வோல்டேஜ் எது வரைக்கும் வருது என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு அது என்னென்னு கம்ப்ளைண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா AC வோல்டேஜ் இன்புட் ஆகலை ரெக்டிஃபயருக்கு. அது என்னென்னு பார்க்கணும். இதுதான் அந்த ரெக்டிஃபயர் பார்த்திங்கன்னா 4. இந்த ஃபஸ்ட்டு நடுவில் இருக்க 2 பின்னு AC வோல்டேஜ், சைடில் இருக்க 2 பின்னு பாசிட்டிவ் நெகட்டிவ் பின்னு. இப்போ நம்ம சப்ளை ஆன் பண்ணிட்டு செக் பண்ணலாம். பாருங்கள், இன்புட்டில் வைக்கிறேன். இன்புட் வோல்டேஜ் 230 வருது. அந்த மாதிரி ஃபியூஸு நியூட்ரல் டச் ஆகலை. பாருங்கள், இன்புட்டில் ரெண்டுத்துலேயுமே வருது. இன்புட் அவுட்புட் ரெண்டுமே வருது. ஃபியூஸில் வோல்டேஜ் ஃபுல்லாக வருது. இப்போ நியூட்ரல்லேருந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். அங்கே நியூட்ரல் வைக்க முடியல அந்த இடத்துல, ஏன்னா பின் இல்லை அதுக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், ரெக்டிஃபயருக்கு சப்ளை வரவே இல்லை. ரெக்டிஃபயருக்கு சப்ளை வரல. அதுதான் இப்போ ஏன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக ஒரு ஸ்டார்டிங் ரிலே ஒன்று இருக்குது. அந்த ரிலே ஆக்டிவேட் ஆகி தான் வந்து ரெக்டிஃபயருக்கு சப்ளை வரணும், அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ரிலே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு SMPS ஆக்டிவேட் ஆகணும். SMPSக்கு சப்ளை வரல. ரெக்டிஃபயருக்கு போனால் தான் SMPS சப்ளை வரும். அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஹையர் வாட்டேஜ் உள்ள ஓம்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. NTC இல்லைனா NTC போட்டிருப்பாங்க. நார்மலாக NTC போடுவாங்க. PTC ரிலே, NTC போட மாட்டாங்க, PTC ரிலே போட்டிருப்பாங்க. இப்போ பெரிய நம்ம நார்மல் இன்வெர்டர் ஏசிலலாம் பார்த்திங்கன்னா கேரியர், பேனாசோனிக், ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வந்து PTC போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக PTC என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கண்டினியூட்டி கொடுக்கும். அப்புறம் லோட் ஆன பிறகு ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்எங்கேஜ் ஆகிடும், கண்டினியூட்டி கொடுக்காது. அந்த மாதிரி PTC ஒர்க் ஆகும். அந்த மாதிரி PTC ரிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸ்டார்டிங்கில் கட் பண்ணிவிட்டு அந்த ரிலே ஆக்டிவேட் ஆனோன்னா கட் ஆகிடும். எஸ்எம்பிஎஸ் சப்ளை வந்தோன்னா ரிலே ஆக்டிவேட் ஆகிடும். ரிலே ஆக்டிவேட் ஆனோன்னா நார்மலாக அது வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது போட்டிருப்பாங்க. அது மாதிரி இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வாட்டேஜ் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் 2 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. 150 ஓம்ஸில் போட்டிருக்காங்க. 150 ஓம்ஸ் தான், வெறும் வாட்டேஜ் அதிகம், கிட்டத்தட்ட 5 வாட் இருக்கும். ஆனால் வந்து ஓம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ வேல்யூவில் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆகிறதுக்காக வச்சுருப்பாங்க ஸ்டார்டிங்காக. ஒரு இனிஷியல் ட்ரிகரிங்னு சொல்லுவோம்ல, இனிஷியல் ட்ரிகரிங் மாதிரி பிடிசி ரிலே வேலை பார்க்குற மாதிரி தான் இது பார்க்கும். இங்கே பாருங்கள், இதுக்கு பதிலாக நான் இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக ஒரு பிடிசி ரிலே மாதிரி தான் ஒன்று போட போகிறேன். இதுவும் பிடிசி தான். ஆக்சுவலாக இது வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து டிஸ்கன்டினியூ ஆகிடும். கண்டினியூட்டி வராது. இங்கே பாருங்கள், இப்போ கண்டினியூட்டி வரும். உங்களுக்கு 41 ஓம்ஸ் காட்டுது பாருங்கள். ஃபுல்லாக கண்டினியூட்டி வரும். அதே சப்ளை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட இது பார்த்திங்கன்னா ஓம்ஸ் வந்து ஹையர் வேல்யூவில் போயிட்டு கட் ஆகிடும். இது அந்த மாதிரி ஒர்க் ஆகுறது தான் ஸ்டார்டிங் இனிஷியல் ட்ரிகரிங்காக. இப்போ இதை கனெக்ட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து போட்டிங்கன்னா திருப்பி மறுபடியும் சேம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி போட்டோம்னா இது வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் லைஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், ஆக்டிவேட் ஆகிடுச்சு, சப்ளை வந்துருச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இங்கே பாருங்கள், போர்ட்லேயும் வந்து லைட்டு பிளிங்க் ஆகுது. ஐபிஎம் போர்ட்லேயும் எம்சி ஒர்க் ஆகுது, மைக்ரோ கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக இதில் வந்து யூனிவர்சல் போர்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சென்சார் தான் கொடுத்துருப்பாங்க டிஸ்சார்ஜ் லைனுக்கு. அதாவது டிஸ்சார்ஜில் ஓவர் ஹீட் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணுறதுக்காக ப்ரொடக்ஷனுக்காக ஒரே ஒரு சென்சார் தான் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்கள், லைட்டு பிளிங்க் ஆகுது பயங்கரமாக. எரர் காட்டுது. என்ன எரர்னால் சென்சார் இல்லை. அவங்க அனுப்பும்போது சென்சார் இல்லாமல் அனுப்பியிருக்காங்க. வாங்க, நம்மள்ட்ட இருக்க சென்சார் டிஸ்சார்ஜ் சென்சார் ஒன்று கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் போர்டை. பாருங்கள், எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது பாருங்கள். அந்த போர்டு எவ்வளோ பெரிய போர்டாக இருக்கும், ஆனால் வந்து எவ்வளோ சிம்பிளாக இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன் அதில் அவ்வளோ பெரிய போர்டு வச்சுருக்காங்கன்னா இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். ஆனால் எப்படி நாய்ஸ் வருது பாருங்கள். இதுதான் அந்த நாய்ஸு. இந்த நாய்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டர்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து கெப்பாசிட்டர் நிறையா கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் நிறைய இண்டக்டர் காயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா பெரிய காயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுக்குன்னா இந்த நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை ஸ்பீடில் ஸ்விட்சிங் பண்ணுவாங்க. ஐபிஎம்மில் ஹை ஸ்பீடில் ஸ்விட்சிங் பண்ணும்போது வந்து சிங்கிள் ஃபேஸை வந்து 3 ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஐபிஎம் ஐசி வந்து சிங்கிள் ஃபேஸ் நம்ம கொடுக்குற இதை வந்து சிங்கிள் ஃபேஸில் வர சப்ளை வந்து 3 ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஹெட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி 3 ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணி ஹெட்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நாய்ஸ் வருது. இப்போ பாருங்கள், இப்போ டேரெக்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். சீரியஸில் போட்டேன், அதனால் ஆன் ஆகலை. மறுபடியும் டேரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ டேரெக்டில் ஆன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இண்டோர் போர்டில் இதுக்கு தேவையே இல்லை. டேரெக்டாக சப்ளை கொடுத்திங்கனாலே ஓடும். ஏன்னா யூனிவர்சல் போர்டு இது. பாருங்கள் எவ்வளோ நாய்ஸ் வருது பாருங்கள். ஆனால் இன்னும் கம்ப்ரஸர் ஐபிஎம் ஆக்டிவேட்டே ஆகலை. அந்த லைட்டு பிளிங்க் ஆகிறது வந்து ஸ்டெடியாக எரிஞ்சால் மட்டும்தான் வந்து இப்போ கம்ப்ரஸர் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாய்ஸ் வருது பாருங்கள். இந்த நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா போர்டில் அவ்வளோ ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று இன்டோர் டு அவுட்டோர் கம்யூனிகேஷன்லாம் இருக்கும் நம்ம நார்மல் போர்டில். இன்டோர் வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது, இன்டோரில் என்னென்ன இருக்குது, கம்ப்ரஸர் எவ்வளோ ஸ்பீடில் ஓடணும் அப்படின்லாம். யூனிவர்சல் போர்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஒரு ஃபிக்ஸட் ஸ்பீடுன்னு சொல்லலாம். கம்ப்ரஸர் ஓடும், இன்வெர்டர் கம்ப்ரஸர் ஓட்டுக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ஸ்பீடில் தான் ஓடும். லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு அட்ஜஸ்ட் ஆகாது. அது ரொம்ப ரேராக தான் அட்ஜஸ்ட் ஆகும். அதுவும் டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சரை வச்சு அந்த சென்சார் ஒர்க் ஆகும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஸ்பீடு அட்ஜஸ்ட் ஆகும். அது நான் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ஸ்பீடில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஸ்பீடுக்கு மேலே போச்சுன்னா வந்து அன்லோட் ஆகி டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் திருப்பி ஆன் ஆகும். அந்த மாதிரி தான் ஓடும். உங்களுக்கு லோ ஸ்பீடில் ஓடுதுங்கிறது வந்து ரொம்ப ரேரு. லோ ஸ்பீடில் ஓடி நான் அவ்வளோவா பார்த்தது இல்லை. இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. லைட் எப்படி ஸ்டெடியாக எரியுது பாருங்கள். கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ப்ரெஷர் தள்ள ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ப்ரெஷர் தள்ளுது, நல்லா ரன் ஆகுது கம்ப்ரஸர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரிஜினல் போர்டை விட இன்னும் அந்த யூனிவர்சல் போர்டு போட்டோம்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் நல்லா தான் ஓடிட்டுருக்கு.
நானும் ஏகப்பட்ட போர்டு இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு போர்ட்லேயும் ரிப்பீட் கம்ப்ளைண்ட் வரவே இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் சேவிங்ஸ் அந்த மாதிரி லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடெலாம் வந்து உங்களுக்கு ஓடவே ஓடாது. ஒரு ஃபிக்ஸட் ஸ்பீடில் ஓடும். எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இல்லாமல் இப்போ நான் இன்வெர்ட்டர் நிறையா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு இருக்கிறத வந்து அப்படியே நீங்கள் ரன் பண்ண முடியும் இந்த போர்டை போட்டு. ஏன்னா போர்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்போது இந்த போர்டு போட்டுக்கலாம். இந்த போர்டு பார்த்திங்கன்னா 2-3 வேரியண்ட்டில் வருது. இது வந்து யூனிவர்சல் போர்ட்லேயே டிசி மோட்டர்லாம் போட்டுக்கிற மாதிரி உள்ள போர்டு. இந்த போர்டு வந்து 8000லேருந்து 9000 வரைக்கும் சொல்கிறாங்க. அதே வந்து நார்மலாக வந்து வெறும் ஏசி மோட்டர் மட்டும் போட்டுக்கிற மாதிரி ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு வந்து 5500லேருந்து 65 வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2-3 வேரியண்ட்டில் நிறையா விலையில் கிடைக்கிது. ஆனால் இன்னும் நம்ம ஏரியாவுக்கு ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வரல. சில இடத்துல மட்டும்தான் இன்வெர்ட்டர் போர்டு கிடைக்கிது. இங்கே டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சரை வச்சு எப்படி கட் ஆஃப் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக உங்களுக்கு பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் அயனில் டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சரை மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும், ஓடும். எனக்கு தெரிஞ்சு ஸ்பீடு வேரி ஆகிற மாதிரியே தெரில, அதே ஸ்பீடில் தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே போகுது. இங்கே பாருங்கள், கட் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக சூடாகிடுச்சு. பயங்கர சூடாக இருக்குது. சென்சார் பயங்கர நல்ல சூடாக தான் இருக்குது. கை வைக்க முடியல, அந்தளவுக்கு இருக்குது சூடு. பாருங்கள், சால்ட்ரிங் டேட்டில் வைக்கிறேன் எப்படி மெல்ட் ஆகுதுன்னு பாருங்கள், மெல்ட் ஆகுது. அந்தளவுக்கு சூடாக இருக்குது. கட் ஆஃப் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள், ஓவர் ஹீட் ஆனோன்னு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. அவங்க போட்டிருக்க சென்சார் பார்த்திங்கன்னா ரூம் சென்சார் மாதிரி தான் போட்டிருப்பாங்க, காயில் சென்சார் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபேனோட இதில் வைக்கிற மாதிரி தான் அது மவுண்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்துருந்தேன் நான் வந்து காயில் சென்சார் மாதிரி கொடுக்குறத ரூம் சென்சார் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் செக் பண்ணும்போதும் காயில் சென்சாரை போட்டு நான் செக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நார்மல் ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் குறையுமே வந்து சென்சாரோட டெம்பரேச்சர் குறையவும் நார்மல் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி நார்மலாக பிளிங்க் ஆகுதுன்னு. இப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், திருப்பி ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு 2 to 3 minutes வெயிட் பண்ணணும், அப்போ தான் ஆன் ஆகும். அது வரைக்கும் அந்த நாய்ஸ் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ஒரு மாதிரி விசில் நாய்ஸ் மாதிரி வரும். அது வந்து அந்த ஹை ஸ்பீட் கரண்ட்னால வர நாய்ஸ் தான் அது. இதுக்கு தான் நிறைய ப்ரொடக்ஷன்லாம் போட்டிருப்பாங்க அந்த பெரிய போர்டில். ஆனால் இந்த போர்டில் அது எதுவுமே இல்லை. ரொம்ப சின்னோண்டாக காம்பேக்டாக போட்டிருக்காங்க. இதுதான் இன்வெர்ட்டர் போர்டா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சின்னோண்டாக இருக்கும். அதுவும் இந்த பவர் போர்டை கழட்டிட்டு வெறும் இன்வெர்ட்டர் போர்டை பார்த்திங்கன்னா சும்மா இத்தினோண்டு தான், ஒரு கையளவுக்கு தான் இருக்கும் அந்த போர்டு. இதுக்குள்ளேயே இவ்வளோ வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக அதில் தான் எல்லாமே வச்சுருப்பாங்க. பாருங்கள், கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கு. ஸ்டாண்டர்டாக எழுதி பாருங்கள் லைட்டு. இப்போ போர்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. யூனிவர்சல் போர்டையும் சர்வீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுதான். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, யூனிவர்சல் போர்டு திருப்பி சர்வீஸ் பண்ண முடியுமா, வாங்கி போட்டோம்னா எக்ஸ்பென்சிவாக இருக்குமே, ரொம்ப காசு அதிகமாக இருக்குது, சர்வீஸ் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக சர்வீஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனலை பற்றின ஒரு இதை சொல்லுங்கள். சில பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். மேன்மேலும் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் போடுறேன். அடுத்தடுத்தபடியாக என்னோடய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.